அஜித் படங்களுக்கு பெரிய ஓப்பனிங் உண்டு என சினிமாக்காரர்கள் சொல்கின்றார்களோ இல்லையோ, அவர் படங்கள் வெளியாகும் போதெல்லாம் சில பத்திரிகைகள் எழுதுவது வழக்கம். இவர்கள் சொல்வது போல ஆரம்ப வசூல் அமோகமாக இருந்தாலும் நிலைத்து ஓடும் நாட்கள் எண்ணிக்கை குறைவுதான். இதுவரை மங்காத்தா உள்ளிட்ட அஜித் எந்த படமும் 100 கோடி வசூலை தாண்டியதில்லை என்பதே பாக்ஸ் ஆபீஸ் சொல்லும் உண்மை. அஜித்தின் கடைசி 5 படங்களின் வசூல் விவரங்களை பார்க்கலாம். சக்ரி டோலட் இயக்கத்தில் வந்த பில்லா 2 அஜித்தின் பெரிய தோல்வி படங்களில் ஒன்று. இந்த படத்திற்கும் ஆரம்ப வசூல் ஓகோ என புகழ்ந்து தள்ளினர் சிலர். ஆனால் படம் பெரிய நஷ்டம். 32 கோடி தான் வசூலானது. ஆனால் ரூபாய் 60 கோடி வரை வசூலித்ததாக தவறான தகவல்களை பரப்பினர். விஷ்ணுவர்தன் இயக்க ஏ.எம். ரத்னம் தயாரித்த ஆரம்பம் திரைப்படம் வெளியான சில தினங்களிலேயே 100 கோடி வசூலித்து விட்டதாக பொய் தகவல்கள் பரவ ஏ.எம். ரத்னம் பெரும் சிக்கலுக்கு உள்ளானார். ரூபாய் 50 கோடிகளில் தயாரான இந்த படத்தால் தயாரிப்பாளர்களுக்கு பெரிய லாபமில்லை. அனைத்து வழிகளிலும் இந்த படம் வசூலித்தது ரூபாய் 60 கோடி தான். கடந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியான வீரம் திரைப்படத்தை சிவா இயக்கியிருந்தார். விஜய நிறுவனம் தயாரித்திருந்தது. இந்த படத்தின் பட்ஜெட் 52 கோடி. வசூலானது ரூபாய் 45 கோடி தான். விஜய நிறுவனத்திற்கு 7 கோடி ரூபாய் நஷ்டம் என்று தகவல் வெளியானது. கௌதம் மேனன் இயக்கத்தில் சில மாதங்களுக்கு முன்பு வெளியான எண்ணெய் எரிந்தால் திரைப்படம் கலவையான விமர்சனங்களுக்கு உள்ளானது. இதுவும் ஏ.எம். ரத்னம் தயாரிப்புதான். ரூபாய் 50 கோடி பட்ஜெட். பெரிய ஓப்பனிங் என்று கூறப்பட்டாலும் அடுத்த சில தினங்களிலேயே காலி அரங்குகளை பார்க்க முடிந்தது. ஆரம்பம் படம் மாதிரியே இந்த படத்திலும் சில கோடிகள் தேறின தயாரிப்பாளருக்கு. மொத்த வசூல் ரூபாய் 62 கோடி தான். இந்த வருட தீபாவளிக்கு வெளியானது வேதாளம் திரைப்படம். வெளியாகி 10 நாட்கள் ஆகிவிட்டது. அஜித்தின் ரசிகர்கள் இந்த படம் 3வது நாளே ரூபாய் 100 கோடியை தாண்டி விட்டது என சமூக வலைதளங்களில் எழுதினார்கள். இன்று 10வது நாளிலும் மீண்டும் 100 கோடியை தாண்டியது என எழுதியுள்ளனர். அடுத்த 10வது நாளும் இதையே எழுதுவார்கள் போலிருக்கின்றது. படம் வெளியான 8வது நாளில் ரூபாய் 57 கோடியை வசூலித்திருந்தது வேதாளம் திரைப்படம். இது குறித்து தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்னத்திடம் விசாரித்த போது வசூல் குறித்து வரும் செய்திகள் அனைத்துமே பொய் என்றார். விரைவில் தாமே அந்த விபரத்தை கூறுவதாகவும் கூறியிருந்தார்.